அன்றைக்கே ஜெயித்தோம். அருமையான திருச்சபையின் போதகரும் எனது மூத்த அண்ணன் சொல்வேன். ஹல்லேலூயா. 30 வருஷமாக நான் அண்ணனை பார்க்கிறேன். அவர் சொன்ன அத்தனை காரியங்களும் 100க்கு 100 உண்மை. ஏன்னா அதுக்கு நான் சாட்சி. என்னெல்லாம் சொல்லி வந்தாரோ, என்னெல்லாம் ஆவியானவரை லீட் பண்ணாரோ அத்தனையும் நாங்கள் கண்கூடாக அந்த 25-30 ஆண்டுகள் அந்த திருச்சபையிலையும் சரி, அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் சரி, இன்றைக்கு காலையில் கூட எழுந்து ஜெபித்த உடனே அண்ணன் காட்டின முதல் விஷயம், தலைமை போதகர் இடத்துலேருந்து நம்ம திருச்சபைக்கு 34ஆம் ஆண்டு வாழ்த்து, முதல் ஆசீர்வாதமான வாழ்த்தை வந்து காலையில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஹல்லேலூயா. நேற்று நடந்த ஆராதனையை தலைமை போதகர் பார்த்து அவர் விடிய விடிய, நான் அங்கே சென்னையில் ஆலயத்தில் தங்கும் போது அவருடைய ரூமில் லைட்டு 2 மணிக்கு 3 மணி 4 மணிக்கு எரிஞ்சுன்னு இருக்கும். எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ தான் அவர் போய் படுப்பார். அதுபோல் நேற்று தினத்தில் நான் உள்ளறையில் இருந்தேன், அவர் வெளியறையில் இருந்தார். என் அறை லைட் ஆஃப் ஆனது, அவர் அறை லைட் ஆஃப் ஆகவில்லை. அப்போது ஒரு மினி பிரதாப் சிங்காயாக இந்த வெள்ளை கோயிலில் கேவனாகிய கர்த்தர் அருமையான உங்கள் போதகரை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நடத்து, புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நல்ல கை தட்டி, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். சொல்லமா, புதிய கிருபையால் என்னை நிரப்போ. ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா, நம் ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். ஆமென். எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். நல்ல கை தட்டி சொல்லமா, புது கிருபை தாரும் தேவா, ஓ புது பலனை தாரும், புதிய வருஷத்திலே புது கிருபை பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஆமென். புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆமென். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் நிரப்பு. வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை காண செய்யும். ஓ ஜீசஸ். வெட்கத்துக்கு பதிலாக இந்த நாட்டிலே நன்மை காண செய்யோ, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக, ஓ எல்லா கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் தாரும் தேவா. எல்லா கை தட்டி சொல்லமா, புது கிருபை தாரும் தேவா. அப்பா, இந்த புதிய வருஷத்துல புது வல்லமை, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை, புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஓ புதிய ஆளுக்குள் என்னை, ஒரு அபாஷே கிருபையால் என்னை நிரப்பு.
சவால்கள் சந்தித்திட, தேசத்தில் ஜெயம் பெற்றிட, எல்லா சவால்கள் சந்தித்திட, இந்த தேசத்தில் எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சபையில உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் நல்ல கை தட்டங்க, நல்லா துதிக்கணும். புது கிருபை, ஐயா கையை தட்டி, புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை நினைத்திருக்கிறார். புது கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா. பாடணும் வாயை திறந்து. அப்பா, எங்க சபைக்கு, எங்க புது கிருபை, புது வல்லமை, புது அபிஷேகம், புது வல்லமை வீரனை தாரும் தேவா. இந்த புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையா. அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையா. அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையா. என்னை நிரப்போ. புதிய ஆண்டு கை தட்டி புதிய ஆண்டை வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ பூரண சுவிசேஷ சபை புதிய ஆண்டுக்குள்ளே, புதிய அபிஷேகத்துக்குள்ளே, புதிய வல்லமைக்குள்ளே, புதிய அக்கினிக்குள்ளே, புதிய வரங்களுக்குள்ளே, புதிய மாட்சிமைக்குள்ளே, புதிய அபிஷேகத்துக்குள்ளே, புதிய அற்புதங்களுக்குள்ளே நம் சபையை நுழைகிறது. நம் சபை நுழைகிறது. தேவனுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். சொல்லுங்க. புதிய ஆண்டு ஒரு அபிஷேகமான ஆண்டு. இந்த புதிய ஆண்டு எழுப்புதலின் ஆண்டு. கை தட்டுங்க. The year of breakthrough, the year of revival. அண்ணன் சொன்ன எல்லா வார்த்தையிலும் நீங்க கவனிச்சீங்களா? ரிவைவல், எழுப்புதல், ஜெப எழுப்புதல், துதி எழுப்புதல், உபவாச எழுப்புதல். அல்லேலூயா. தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்துல கூட ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. 33 வருஷம் இருந்தது போல 34வது வருஷம் இருக்க கூடாது. இருப்போம்லாம் அவர் பேச மாட்டார். இருக்க கூடாது. அல்லேலூயா. வாய்ப்பு பண்ணலாமே, செய்யலாமேன்னு என்னைக்குமே பாஸ்டர் பேச மாட்டார். செய்யணும். அல்லேலூயா. நேற்றிலிருந்து இந்த பிரசங்க பீடம் வர வரைக்கும் நிறைய கிராப் பண்ணினே இருக்கிறேன். ஏன்னா இன்னும் பல தேசங்கள், அடுத்த வருஷம் பல நாடுகள் போவதற்கான வழிவாசலை கட்ட திறந்திருக்கிறார். So I can grab it. எவ்வளோ ரிசீவ் பண்ண முடியுமோ அவர்கிட்ட உள்ள இருக்கிறது. ஏன்னா அவர் வெள்ளக்கோயில் இருக்க வேண்டிய பாஸ்டரே இல்லை. எனக்கு தெரியுது. ஏன்னா நான் தமிழகம் முழுவதும் பல டினாமினேஷன் போகிறேன். ஸ்டஃப்பே இல்லை. அல்லேலூயா. அப்போது நான் இன்னும் இருக்கிற இடைப்பட்ட இன்னைக்கு முழுசு, நாளை காலையில் நம்முடைய வாக்குத்தத்த ஆராதனையில் இப்போது இதுக்குள்ளே ஒரு வருஷத்து தேவையானது உரிய முடியுமான்னு பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுடைய அருமையான தலைமை போதர்கிட்ட ரொம்ப கிட்ட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு பூரண நிறைக்குடம். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் அப்படி வராருனால இங்கே கிடுக்கிடுன்னு எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அவர் ரொம்ப அன்புள்ளவர். ஆனால் அவர் மேலே இருக்கிற பிரச்சனை நம்மளை நடுக்க வைக்கும். தட் இஸ் கைண்ட் ஆஃப். இன்னமும் 30 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஆலயத்தில் இருக்கிறோம். எவ்வளோ பழகியிருப்போம், எவ்வளோ அவர் நமக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பார். இன்னும் கூட அவர் படிக்கட்டில் அவர் கால் அப்படி இறங்கி வர தெரிஞ்சாலே உள்ளே இருக்கிற கிட்னி முதற்கொண்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஆடும். அல்லேலூயா. நான் சும்மா சொல்ல. ஆமாம், அவர் சும்மா அப்படி ரிலாக்ஸாக நடந்து வருவார். அப்படி ரிலாக்ஸாக. ஆனால் நமக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி, இந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குமே உடம்புல, அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு அந்த மாதிரி ஒரு வயிற்றுலேருந்து ஒரு பரட்டுற மாதிரி இருக்கும். இது எதனால் வந்தது? அவர் மேல் இருக்கிற மகிமை, அந்த ஆழத்துவ மகிமை, அந்த பிரசன்ஸ் ஆஃப் வைராக்கியம். இப்போ கூட 85 வயது. அவர் உட்காந்து தான் பேசணும்னு ஆலோசனை டாக்டர்ஸ்க்கு. அவர் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது தான் பரலோகம் போகணும்.
பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் அப்படி எடுத்துக்கொள்ளப்படணும். நான் உட்காந்து இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் அப்படி இல்லை. ஏன்னா இதுவரையும் என்னை நடத்தினாரே, நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. இதுவரை என்னை சுமந்தாரே, நான் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்கள் பெருசு பெருசு பெருசு. அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்த தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. அருமையான அவரை இப்போ வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை போத்தின அருமையான அவங்க சொன்னாங்க பாருங்க, 33 வருஷம் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று தினத்தில் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையா, ஓலக்கோட்டா தான் இருந்தது, வாழவே தகுதி இல்லாத இடமா இருந்தது. ஆனால் இந்த திருச்சபை, இந்த தேவ மனுஷன், ஆண்டவருடைய நாம, அவர் வார்த்தை அப்படியே 10 கிலோமீட்டருக்கு சொன்னார் பாருங்க. ப்ராஃபட்டிக்கல் வேர்டு 10 ஸ்ப்ரெட் ஆகுது. கையை தட்டி ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது காலமல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால துணியோடு, ஓ ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, ஆர்ப்பரிப்போம் சபையே. அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ, எக்காலும் மூதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணியோ கானானுக்குள் நுழைவோம். ஓ எக்கால நாம் ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ. சபையே, இது நம்முடைய காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. பாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. அந்த பாராவின் தந்திரங்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா, என்னுடைய காலமல்லோ. எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்பேன், ஆரவார துணியோடு கானானுக்குள் சொல்லுங்க. எக்கால எரிகோவை பிடிப்பேன், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். நான் ஆர்ப்பரிப்பேன் ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். 34வது வருஷம் இடிகிற வருஷம், சாத்தானுடைய கோட்டைகள் இடிகிற எக்காலம் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால துணியோ எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரி எல்லாம் அலங்கம் எரிகோ கோட்டை, சத்துருவின் கோட்டை பறிப்போம். இயேசுவின் வல்லமையின் நாமத்தில், கர்த்தருடைய வல்லமை. எக்காலம் ஊது, கையை தட்டு, துதி, சாத்தான மிதி. உனக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் 33 வருஷம் கிரியை செய்த பொல்லாத ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எதிர்ப்பின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக. பார்வோனின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக. ஏரோதின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக. அமலேக்கியர் ஆவிகள் உடைக்கப்படுவதாக. ஓ சத்தேமானோ, இப்படி கை தட்டக்கூடாது. கர்த்தர் புதிய வருஷத்துல பின்னிட்டு, உனக்கு விரோதமா வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள், பின்னிட்டு விழுந்தார்கள். ஓ எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல். பார்வோனே, பார்வோனே, செருபாபேலே, எனக்கு முன்பாக சமபூமியாவாய். தேவன் செய்ய நினைத்தது
தடைபடாது. ரிபாலா ஷாகோபா, உன் அபிஷேகம், உன் அபிஷேகம், உன் வல்லமை. கர்த்தர் இந்த வருஷம் சபைக்கு தம்முடைய வல்லமையை, தம்முடைய அபிஷேகத்தை, தம்முடைய மகிமையை கூட்டுகிறார். It's anointing to the more. It's anointing to the extraordinary. It's a power of God. Hallelujah. 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 அவர் செய்ய நினைத்தது இந்த வருஷம் தடைபடாது. ஹalleluya. கர்த்தர் நிறைய செய்ய நினைச்சிருக்காரு. அருமையான சபையில் இருக்கிற நம்மளே இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது இங்க கொண்டு வந்தவர் 33 வருஷம் 10 பிரிச்சு ஹalleluya சத்ருவை துரத்தி இம்மட்டும் ஹalleluya. நான் வரும்போது பார்த்தேன், எந்த திருச்சபையில எழுதிராத ஒரு வாசகம். ஹalleluya, இயேசுவின் மாளிகை. எவ்வளவு பிரம்மாண்டமான சபையில போயிருக்கிற சபை பேர் இருக்கும், ஆனா இதற்கு என்ன பேர்னா மாளிகை. எரேமியா 30ஆம் அதிகாரம். எனக்கு உடனே அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை ஞாபகம் வருது. அப்போ இதை விட ஏதோ ஒன்று செய்ய போறாரு. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வாசிங்க. அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அந்த வாசஸ்தலத்துக்கு நான் இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். அரணை முன்போல் நிலைப்படும். எப்படி அந்த வேர்டு என்ன வேர்டு? அரண்மனை. அரண்மனை சொல்லுங்க. அரண்மனை என்ன பேர் எழுதியிருக்காரு? மாளிகை. ஆனா இங்க வசனத்துல இருக்குது அரண்மனை. ஹalleluya. மைசூர், பெங்களூர் போறவங்க மைசூர் போக வர மாட்டாங்க. மைசூர் மகாராஜா இல்லை, ஆனால் அந்த பேலஸை போய் பார்த்துட்டு வராங்க. அப்பா ஹalleluya, அந்த பேலஸ் போய் சுற்றி பார்க்கறதுக்கு 1 டே எடுக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ராஜா ஆண்ட ராஜா இருந்து வசதியா இருந்து குதிரைகளோட வேளாட்களோடு இருந்து ஒரு மக்களுக்கு ரட்சிப்பு தராத ஒரு மாளிகை அப்படி இருக்குமானா? ஹalleluya, இது கர்த்தருடைய மாளிகை. இந்த மாளிகை அரண்மனையா மாறுமா? ஹalleluya. கையை தட்டி அரண்மனை. அரண்மனை 34வது வருஷம் அரண்மனை. அப்போ எத்தனை சேவகர், எத்தனை மந்திரிமார்கள், எத்தனை பொறுப்புள்ளவர்கள். விசுவாசியை விட சீஷர்கள் சபையில் அதிகமாக போறாங்க. கையை தட்டி, கையை நல்லா தட்டுங்க. ஏசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நம்ம ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். சத்தமா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம ஏசு ராஜா வந்திருக்கிறார், ஓ எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். இயேசு மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடி உன் நினைவாய் என்ன ஆண்டவர், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம், கை தட்டி கரங்களை தட்டி கவலைகள் மறந்து இந்த புதிய ஆண்டிலே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இங்க இயேசு ராஜா வந்திருக்கிறார். சத்தம் கேட்கலையா? எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உன் கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, ஆமென், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவா. எண்ணமெல்லாம்
ஏக்கமெல்லாம் இந்த வருஷம் நிறைவேற்றுவா. ஓ இன்றே நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு வந்துட்டாரு, அவர் வல்லமை வந்துருச்சு, அவர் மகிமை வந்துருச்சு, அவருடைய எழுப்புதல் நேரம் வந்துருச்சு. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிறதை. ஹல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு. இந்தியில ஒரு வாசகம் சொல்லுவாங்க, இயேசு மசீகி ஜெய். இந்தி வர்ஷிப் போனா, டெல்லி சைடு நார்த் சைடுலாம் போனா எந்த வர்ஷிப் பண்ணி முடிச்ச உடனே இயேசு மசீகின்னு ஒரு பாஸ்டர் சொல்வார். உடனே ஜனங்க ஜே அப்படின்னுவாங்க. இன்னைக்கு வேற ஜே போட்டுங்கிறாங்க வெளியே. ஆனால் நம்ம அந்த ஜே போடுறவங்கள கர்த்தர் எங்களை 33 வருஷம் நடத்தினாரே. இயேசு ராஜாவுக்கு ஜே. தட்டுங்கப்பா, தட்டுங்க ஐயா, நல்லா தட்டிடுங்க ஏசப்பாவுக்கு. ஹார்ட் அட்டாக்கே போயிடுமா. ஹல்லேலூயா. நரம்பு பிரச்சனை எல்லாம் போயிடும். நல்லா கையை தட்டினா, அதுவும் தேவனுடைய வல்லமையில தட்டினா, அவர் அபிஷேகத்துல தட்டினா, அவர் கிரியையில தட்டினா. எனக்கு எத்தனையோ திருச்சபையுடைய ஆண்டு விழால நான் அவுட்டர் ஆஃப் த அதர் டினாமினேஷன்ல பேசியிருக்கிறேன். ஐ எம் நாட் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஜாய். இது என்னுடைய வீடு, என்னுடைய ஜெப வீடு, என்னை உருவாக்கின வீடு. எங்க திருச்சபையில நான் உருவாகி, நேற்று நான் சொன்னேனே, அதில் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து கர்த்தர் இந்த விதையை தெரிந்து கொண்டு என்னை ரட்சித்து, என் மூலமா என் குடும்பத்தை ரட்சித்து, என் குடும்பத்தை கொண்டு வந்து சபைக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று, எங்க அப்பா 20 வருஷம் எங்களை துரத்தின தகப்பனை கர்த்தருக்குள்ள நடத்தி, சாக போகிற எங்க தகப்பனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, அந்த கிராமத்தில் அவரையும் ஒரு விசுவாசியா மாற்றி ஜனங்களை கொண்டு வர வச்சு, இன்னைக்கு இந்த வேதத்தை சுமந்து 15 ஆண்டுகளாக முழு நேர ஊழியத்தை. ஹல்லேலூயா. இப்படி கை தட்டுவீங்க நினைக்கல, பொறாமையில சதறணும், வெடிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் எந்த கிறிஸ்தவ பின்னணியும் இல்லாத என்னையே இங்க நிறுத்துவாரானால், இவ்வளவு நல்ல திருச்சபை, இவ்வளவு சத்தியத்தை போதிக்கிற திருச்சபை, தேவன் உங்களுக்கு கொடுத்த தாசன் குடும்பம், உங்களுக்காக வைராக்கிய, நீங்க என்னமா வெடிக்கணும்? வெள்ள கோயில்ல வெடிக்க மாட்டீங்களே. இந்த சைடு தான் வெடி சத்தம் ஜாஸ்தியா கேக்குது, கொஞ்சம் புஷ் டப்பாஸ் மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் வெடிக்கணும் நல்லா. ஹல்லேலூயா. அப்போ அங்க சொல்லுது, அரண்மனை முன்போல் நிலைப்படும், அப்புறம் அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். ஸ்தோத்திரம் நிறைய புறப்படணும்னு கர்த்தர் விரும்புறார் இந்த வருஷம். துதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. மியூசிக் இருக்குதோ இல்லையோங்க, இதெல்லாம் இப்பதான் வந்தது. நம்ம கைத்தட்டு மாதிரி ஒரு மியூசிக் எதுவுமே இல்லை, நம்ம சவுண்டு மாதிரி துதி எங்குமே இல்லை. அப்போ இவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் பாடுகிறவர்களின் சத்தமும் அதிகமாகும். அப்புறம் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த கூட்டம் சாம்பிள் தான். ஹல்லேலூயா. நீங்களாம் அரண்மனையில் இருக்கிற காவலாளிகள் அல்லது மந்திரிமார்கள்லாம் இருக்கீங்க, இன்னும் ஜனங்க வரல. ஹல்லேலூயா. ஒட்டு மொத்த பேரும் சீஷரு, இனிமேல் தான் மக்களே வர போறாங்க. கையை தட்டி. கிரவுட். அப்போ அத்தனை பேரையும் தேவதாசன் சீஷரா மாத்திட்டார். சீஷர்கள் சீஷர்கள் சீஷர்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்லுது, விருத்தி ஆக்குவேன். இனிமேல் தான் வெள்ள கோயிலே உள்ள வரப்போகுது. அந்த வெள்ள கோயில் உள்ள வர போறதுக்கு, உங்க குடும்பங்கள் உள்ள வர போகிறது, தெருக்கள் உள்ள வர போறதுக்கு, பாஸ்டர் சொன்ன மாதிரி உங்க மூலமா 34வது வருஷம் உங்களே ஒரு கரண்ட் கம்பமா பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா. ஒரு கரண்டா பயன்படுத்த போறார். எப்படின்னா, கரண்ட் கம்பியை ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவன் வெளியே வர முடியாது, அப்படியே தான் இருக்கணும். பார்த்துருக்கீங்களா?
அதான் சொல்லுவாங்க, நிறைய வாட்ஸ் போது, கை வச்சிடாத கருகிடுவ, கை வச்சிடாத உன்னை இழுத்துரும். கரண்ட்டு பிடிச்சதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி நம்மளை அப்படியே தூக்கி தப்புன்னு போடும். அவ்வளோ இழுக்கிற பவர். நம்மளே ஒரு தேவனுடைய ஒரு அக்கினி கரண்ட்டாக மாறிட்டா நம்ம தொடுறவங்க, தொட்டு பேசுகிறவங்க, நம்ம கிட்டேருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய கரண்ட்டு, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஜெபம், ஒரு விசுவாச வார்த்தை சொன்னது போல. வாய்க்கால்னாப்பா வாய்க்கால், நான் பார்த்துன்னு வந்தேன் இந்த பஸ்ஸில் வரும்போது. இங்கே ஒரு வாய்க்கால் போயின்னு இருக்குது சைடில். அந்த பஸ்ஸில் உள்ள 1 மணி நேரம் வரும்போது ஒரு குட்டி வாய்க்கால் இங்கே போயின்னு இருக்குது. அந்த வாய்க்காலெல்லாம் நீங்கள் தனித்தனியாக விட்டு பிரிக்கிற வல்லமை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்து உள்ள சேர்க்கிற, உள்ள போய் எல்லாருக்கும் மிரக்கல்ஸ் பண்ணுகிற ஒரு வருஷமா இந்த வருஷத்தை டிக்ளேர் பண்றேன். ஹல்லேலூயா. The year of breakthrough, the year of miracles, the year of powerful, the year of anointing. Hey, shatapa, Deborale, Estere, தானியேலே, கை தட்டுங்க. தானியேலே, ஷபா ராபா, தானியேலாய், ஷபா, பாபிலோனை திருப்புகிற யோசேப்புகள், கை தட்டுங்க. காப்பாட்டே ஷே ராபா, ரீபா, ரூத்துக்கள், ஹல்லேலூயா. ரீபா, மரியாள்கள், கிருபை பெற்ற மரியாள்கள், கையை தட்டி. உங்க முழங்கால் தேசத்தை மாத்தும், உங்க ஜெபம் தேசத்தை மாத்தும். 33 வருஷத்தை விட இந்த வருஷம் உன் வாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாயா, உன் முழங்கால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முழங்காலா, உன் கண்கள் தரிசனம் உள்ள கண்களா, பார்க்கும் போதே அழுணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில போயிட்டு இருக்கிற பிடிச்சின்னு போகும்போது, ஹல்லேலூயா, யாருமே மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னார் ஒருத்தர். யாரு? ஹல்லேலூயா. உமக்காக உயிரே கொடுப்பேன்னாரு. அவர் டிஃபின் பாக்ஸா வாட்டர் கேனா தெரியாதுன்ட்டான். ஹல்லேலூயா. போய் தேவையில்லாத இடத்துல உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்து குளிர் காலஞ்சாரு. அவர் எனக்கு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும். இங்கே ஆண்டவருக்கு சத்தியம் பண்ணி உமக்காக வாழ்வுன்னு சொன்னவர் இன்னைக்கு அங்கே ஒரு போய் சத்தியம் பண்ணுகிறாரு. சூழ்நிலை நம்மளை மாற்றிடும். அப்போ அவர் தூரத்துலேருந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறாரு. சிலுவையில் போயின்னு இருக்கும்போது திரும்பி பார்த்தார்னு இருக்கேன். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அவர் திரும்பி ஒரே ஒரு பார்வை பார்த்தாரு. பேசவே இல்லைங்க, பேசவே இல்லை. அதாவது அண்ணன் சொன்னாங்க, அனாயிண்டிங் ஆஃப் ஐஸ். ஹல்லேலூயா. அவர் திரும்பி பார்த்தாரு. வசனம் சொல்லுது, அவன் மனம் கசந்து அழுதான். வாட் அ சைட்! என்ன விஷனுங்க! அதுக்கு பேர் தாங்க விஷனு, அதுக்கு பேர் தான் தரிசனம். அபிஷேகத்தை சுமக்கிற கண்கள். நான் விசுவாசிக்கிறேன் 34வது வருஷம் ஒவ்வொரு கண்களும் தேவனுடைய கண்ணா, தேவனுடைய இருதயமா, தேவனுடைய கையா மாறிட்டா. ஐயோ, 34க்கு அப்புறம், ஹல்லேலூயா, அப்புறம் 40 தொடும்போது, ஹல்லேலூயா, சபை வேற லெவல்ல. சாதாரண ஜப சர்வீஸ் கூட மேலெல்லாம் நிரம்பி இருக்கும், வெளியெல்லாம் நிரம்பி இருக்கும், அரண்மனை போல நிரம்பி இருக்கும். உன் பிள்ளைகள் முன் போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் உன்னை கட்டுவேன். உங்க சபை கை தட்டுங்க. தேவன் உங்களை அப்படியாக, உங்களை அப்படியாக, வாலிபர்கள் அப்படியாக, உங்க பிள்ளைகள் அப்படியாக. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அந்த முடிவை, ஹல்லேலூயா, என்னென்னலாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ சபைக்காக, ஹல்லேலூயா, நல்ல கையை நீட்டி ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் கை நீட்டுங்க. 34 வருஷம் துவக்கத்தில் பார்த்துக்குங்க. இனிமேல் சபையில் இருக்க போகிற ஒவ்வொன்றும் இன்டர்நேஷ்னல் லெவலில் காஸ்ட்லியாக இருக்கிறது தான் கர்த்தர் கொடுப்பாரு. அது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சின்ன கூட ரெக்கார்டிங் ஸ்பீக்கரா, ஒவ்வொரு மைக்கும் ஸ்டுடியோ 5 மைக்கரா சபைக்கு. அப்படிதான் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கணும்னு நினைக்கிறவர். அல்ல, எங்கிடத்தில் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, வாய்க்கால்கள் நிரம்பும், தேவைகள் சந்திக்கப்படும். 34வது வருஷம் எப்படிப்பட்ட வருஷம்னா, 33 வருஷம் ஜெபிச்சு காத்திருந்தது கிடைக்கிற வருஷம், கிடைக்கிற வருஷம், கிடைக்கிற வருஷம். உங்க குடும்பத்துல, சபையில, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபித்த ஜெபம் நடக்கிற வருஷம். தட்டிடுங்க, நடக்கிற வருஷம். It will be happen. அபிஷேகத்தோடும் பாரத்தோடும் பாஸ்டர் அவங்க பேசினிருந்தாங்க. என் இருதயத்தில் நிறைய காரியங்கள் நான் உங்களிடத்தில் சொல்லவில்லை, ஹல்லேலூயா, ஆனால் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜெபமெல்லாம், ஹல்லேலூயா,
கண்களில் பார்க்கிற வருஷம். ஹல்லேலூயா. கண்களில் பார்க்கிற வருஷம். நான் நிறைய கொண்டு வந்தேங்க ஜெபம் பண்ணி. இங்கே நைட்டு மாற்றிட்டாரு. நைட் எப்போ லைட் எரிஞ்சதோ அப்போ உள்ள லைட் எரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அப்பா ஒரு புதிய ஆண்டு, எங்கள் தலைமை போதகர் நிற்க வேண்டிய இடம். ஹல்லேலூயா. அவ்வளோ லேஸில் இந்த ஃபுல்பிட்டில் யாரும் நிற்க முடியாது. ஐ பிலீவ் தட். ஹல்லேலூயா. நான் பெரிய பெரிய சிஎஸ்ல நின்றுருக்கேன், அட்வென்ட்டில், இசிஐயில் பெரிய ஆனால் திஸ் இஸ் த பிளேஸ் ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் தான், அவர் செலக்ட் பண்ணால் தான், அவர் முன்குறிச்சாதான். ஆனால் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உன்னை இங்கத்துக்கு செலக்ட் பண்ணல, அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. கட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் பகுதியும் அல்ல, மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே என்னை நடத்தி, மாறாமலே மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. நான் உள்ளேந்து பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்திட்டு, எப்பவுமே தலைமை போதகர் கற்றுக் கொடுத்துருக்காரு, நீ எடுத்துன்னு போகிற பிரசங்கம் இட் வில் பி கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம் பண்ணாதான் அந்த வார்த்தை அங்கே வல்லமையாக இருக்கும். நேற்று தினத்தில் 3 பிரசங்கங்களை கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவரே, ஆராதிக்கிற தேவதாசனோ, ஊழியக்காரோ, சாட்சி சொல்கிறவங்களோ, ஐ வாண்ட் டு பி அ கன்ஃபர்மேஷன் ஃபார் இந்த வார்த்தையை நீங்கள் தான் அங்கீகரிக்கிறீங்கன்னு. கடைசியில் அவர் பண்ணி முடிக்குமா சொன்னார், தீர்மானத்தோடு இங்கேருந்து நீங்கள் போகணுன்னு சொன்னார். அந்த வர்ஷிப் எடுக்கிற சகோதரர் சொன்னார், யூ குட் கோ ஃபார் த டிசிஷன் மேக்கர். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு மகிமையாக சந்தோஷப்பட்ட அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்காய் தீர்மானம் எடுங்கள். அப்போ இன்றைக்கு நான் ஜெபம் பண்ண வந்த, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில கூட இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு அப்பா நான் தகுதியற்றவன் அப்பா, தேவன் நிறுத்தினா அந்த இடத்துல வல்லமை விளங்கணும். அப்போது எனக்கு அன்பு போதகர் வாயிலையோ அல்லது யாராவது பாடுறவங்க வாயிலையோ வரணும் அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப நேரமாக பாடுறாரு, ஆராதிக்கிறாரு, என்னன்னோ சொல்கிறார், வரல. கடைசியாக முடித்து என்கிட்ட மை கொடுக்குதும் போது இந்த பாட்டை பாடி அதில் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. அதிசயமானவராய் எங்களுக்கு இருந்தார், இனிமேலும் இருப்பார். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இனிமேலும் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இந்த 34வது வருஷம் இந்த ஆச்சரியமானவர், அதிசயமானவர் என்னென்னலாம் செய்ய போகிறார். இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல். ஹல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க. ஜெப வீரர்கள் இருப்பீங்கன்னா யூ கேன் ரைட் டவுன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். ஹல்லேலூயா. அவர் செய்வேன்னு சொன்னா சொன்னதுதான். அவர் கன்ஃபார்ம் பண்ணி, அவர் முத்திரித்து அபிஷேகம் பண்ணி தான் தம்முடைய தாசனை குடும்பத்தை இங்க அனுப்பியிருக்கார். இட்ஸ் நாட் அ ஈஸி. In 33 years it's not a easy. சொன்னார் பாருங்க, இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன், இதெல்லாம் படிக்க மாட்டாங்க, இதெல்லாம் முடிக்க மாட்டேன். இந்த கிராமத்திலிருந்து இத்தனை டிகிரியை கர்த்தர் படிக்க வச்சு, வேதத்தின் டிகிரி, பரலோக டிகிரி, கை தட்டுங்க, பரலோக டிகிரி. இன்னைக்கு உலக டிகிரி நிறைய பேர் படிக்கிறாங்க, பரலோக டிகிரி கர்த்தர் படிக்க வச்சாரு. அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வச்சாரு. அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா, மீகா 7ஆம் அதிகாரம், கேன் யூ ரீட் தட்? மீகா 7ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிப்போம். மீகா 7. நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண. அண்டர்லைன் தட் வேர்ட். திருச்சபையே, திருத்துவ சபையே, விசுவாசியே,
காத்து கொண்டிருக்கிறவரே, 33 விட 34 what is God done to us, எங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை நீ பாப்பேன்றார். ஹalleluya. You can see the miracles. Hallelujah. என்னென்ன இப்போ பாடணுமோ, என்னென்னலாம் நம்ம செய்யணும்னு அவர் ரெக்வஸ்ட் வச்சார் பாருங்க. என் ஜனங்கள் எப்படி இருக்கணும் வல்லமையில, எதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் அதிசயங்க. Hallelujah. அதெல்லாம் சபை அதிசயத்தை பார்க்கும். இது வரைக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நடக்கும், முடியாத காரியங்கள் முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமா. அப்போ அதிசயங்களை காண பண்ணுவேன். படிப்போம். புறஜாதிகள் கண்டு. யார் பார்ப்பாங்களா அந்த அதிசயத்தை? அதத்தான் அண்ணன் சொன்னாங்க. மிரக்கல்ஸ் இப்போ மெரினாவில் நடந்தா கோடான கோடி மக்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்போ நடந்ததுல இப்போ நடக்கணும். எப்போ நடக்கணும்? இப்போ நடக்கணும். இப்போ நடந்தா கோடான கோடி மக்கள் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஒரு கை தட்டி வர போறாங்க, வர போறாங்க. ஊ மூலியமா, தங்கச்சி ஊ மூலியமா, அம்மா ஊ மூலியமா, அண்ணா ஊ மூலியமா, உன் தொழில, வேலையில, வீட்டுல, தெருவில் கர்த்தர் கொண்டு வர போகிறார். கையை தட்டி. புறஜாதிகள் அதை கண்டு, புறஜாதிகள் அதை கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அதிசயம் என்னமா? இப்படியெல்லாம் கூட கர்த்தர் செய்ய முடியுமா? வாயில கை எங்க வைப்பாங்களா? 34 வருஷம் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரம். நேத்து சொன்னாரே யாத்ராகம் 34:10, கைய வாயில வைக்கிற அளவுக்கு அதிசயங்கள் சபையில, வாழ்க்கையில, குடும்பத்தில தட்டிடுவீங்கன்னு நினைச்சேன், தட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். செய்ய போறாரு. அவர்கள் கைய வாயில வைக்கிறது மட்டுமில்ல, நெக்ஸ்ட் வேர்ட், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். அவர்கள் காதுகள் செவிடா போற அளவுக்கு அப்படியே கேட்டுனே இருப்பாங்களா? அற்புதம். அப்புறம் பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். நக்குவார்கள். பூமியின் ஊர்வனை போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு பயப்படுற அளவுக்கு அற்புதம் விளங்கும். மோசைக்கு விரோதமா எழும்பினாங்க, ஆனா சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்கல ஆண்டவர், சொந்த சகோதரின்னு கூட பார்க்க மாட்டார். அனாயிட்டில வந்துட்டா, காட்ஸ் காலிங். ஹல்லேலூயா. அவளைத்தான் தொட்ட கெட்ட. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பயப்படுற அளவுக்கு, உனக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, தரிசனத்துக்கு விரோதமா எத்தனையோ பாடுகள், போராட்டங்களை நான் கடந்து வந்தேன், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னாரு. அதை யாரெல்லாம் எழுப்புதலுக்கு தடை, மண்ணை நக்குவார்கள், குனிந்து போவார்கள், அல்லது காதை மூடிக்கொள்வாங்க, கண்ணு, வாயில கை. இந்த மாதிரி மிரக்கல்ஸை நம்மளை சுத்தி இந்த வருஷம் நடக்க போகுது. கையை தட்டி. அதிசயங்களை அப்பா செய்ய போறாரு. உன் குடும்பத்துக்கு செய்ய போறாரு. அண்ணே, உங்க குடும்பத்துக்கு, பிசினஸ்ல, படிப்புல, திருமணத்துல செய்ய போறார். உன் திருமணம் அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு திருமணமாய் நடக்க போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு விஷயம். ஹல்லேலூயா. சங்கீதம் 139 14வது வசனம் சொல்லுது, நான் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால். கை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க சாதாரணமா இல்ல, உங்களை கர்த்தர் அதிசயமா, இந்த சபைக்குள்ள உங்களை கர்த்தர் அதிசயமா வச்சிருக்கார். உங்களுக்கு என்ன பேர் வேணா வேற இருக்கட்டும், உங்க பேர் இந்த 34 வருஷம் அதிசயம், அற்புதம். ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடியால் என் தேவனை துதிப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். அதிசயமா, இந்த அதிசயமாய் நீ ஒரு அதிசயம். ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஒரு அதிசயம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் வந்துடலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம். யாரனா ஒரு 3ல இருந்து வாசிங்க. 3ல இருந்து வாசிங்க. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும். யார் வருவாங்க? ராஜாக்களும். நான் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் எங்க தலைமை சபையில தான் பெரிய பெரிய ராஜாக்கள்,
பெரிய பெரிய ஆட்கள், ஜட்ஜு அப்படி முதற்கொண்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் சர்வசாதாரணமாக உட்காந்து கீழே இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க, யார் தெரியுமா, அவங்க பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் இந்த கிராமத்தில் தோத்துற அண்ணன் இருக்காரு, அந்த கிராமத்து மக்கள்னு. ஐயோ நேதா இங்கே சபையில் எல்லாம் பெரிய தலைவர்கள், அல்லேலூயா, டாக்டரேட்டுகளை வச்சிருக்காரு, அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற முக்கியமான துறையில் இருக்கிறவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவங்க எப்படி இருக்காங்கன்னா தாழ்மையா. ஒரு இடத்துக்கு போனையா, அல்லேலூயா, அதை விட முக்கியம் நீங்க ஓடியான்ட்டேயா, கை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய இங்க எல்லாரையும் உருவாக்கி ராஜாக்களை போல தோன்றுவார்கள். அப்புறம் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். வெள்ள கோயில் முழுவதுமாக 10 கிலோமீட்டர்ல டோட்டல், அல்லேலூயா, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் வேகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். எங்க வருவாங்களா? இங்க வந்துதான் ஆகணும். வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உங்க பக்கத்துல வளருவாங்க. அதுல நிறைய வெளியே இருக்காங்கய்யா, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையான்னு. உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, உறவுகள்லாம் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து எல்லாம் ஆராதனையில கலந்து சபையே 4 மடங்கா 5 மடங்கா. நான் ஐயா கிட்ட சொன்னேன், கூடிய விரைவில் வர ஆண்டுகள்ல 2 சர்வீஸா நடக்கும். என் இடம் பத்தாதுன்னு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் விசுவாசங்க, கை தட்டுங்க. 500 பேர் வந்துட்டா ஒரு சர்வீஸ் நடத்த முடியாதே. 250 ஒரு சர்வீஸ், 250 ஒரு சர்வீஸ், இல்ல 3 சர்வீஸா கூட நடத்தணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3-4 சர்வீஸ்கள் நம்ம திருச்சபையில் தலைமை சபையில் நடக்குது. அன்னைக்கு 4 பேரோடு தொடங்கப்பட்ட ஆலயம். பாஸ்டர் அம்மா 2 பிள்ளைகள், அப்புறம் 2 பேரை கொடுத்தாரு. ஐயா 500 பேர் உட்காந்துருக்கிறது போல பிரசங்கம் பண்ணுவார். இன்னைக்கு 5000 பேருக்கு மேலே நியூ இயர் கிறிஸ்மஸில் ஐநா வரும் அப்படின்னு சொன்னா ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் தாங்க பெருசு. கை தட்டி. அந்த அளவுக்கு கர்த்தர் அடையாளமாய் வைத்திருக்கிறார். வெள்ள கோயிலுனா இதுதான் அரண்மனை, இதுதான் மாளிகை, இதுதான் பெரிய சபை, வார்த்தையின் சபை. கை தட்டி. வார்த்தை தேவன் அப்படித்தான் செய்வான். அதிசயங்களை இந்த ஆண்டு சபை பார்க்கும். அல்லேலூயா. உன் குமாரர்கள் குமாரத்திகள், அல்லேலூயா, எல்லாம் வருவாங்க. தூரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வருவாங்க. எங்க இருந்தா வருவாங்க, வந்து இங்க சத்தியத்தை கேட்பாங்க, மனம் திரும்புவாங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷர் ஆக்குவாங்க. தேவன் முன் மூலமா என் மூலமா அந்த தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதிசயம் சபையிலே விளங்கும். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நம்மளை நடத்தி வந்த விதம் சும்மா லேஸ் இல்லைங்க. இந்த திருச்சபையை கர்த்தர் நடத்தி வந்த விதம் சாதாரணதில்லை. அது சொல்ல முடியாத, நேரம் பத்தாது. ஒரே வசனத்தில் சொல்லணும்னா படிங்க. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. எப்படி நடத்தி வந்தாரா? 33 வருஷம் எப்படி நடத்தி வந்தாரா? அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என்னன்னு போட்டிருக்கு? எங்க துதிக்க மாட்டீங்களே? கை தட்டணும்னா யோசனை, பாட மாட்டாங்க. வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன், தொண்டை வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வெளியே கத்தனா ஒன்றும் நடக்காது, உள்ள கத்தனா எல்லாம் நடக்கும். வெளியே கோஷம் போட்டா பிரச்சனை, உள்ள கோஷம் போட்டா எழுப்புதல். நான் நேற்று பாஸ்டர் என்கிட்ட ஏதோ தள்ளிட்டு போயிட்டார் போல. அல்லேலூயா. வெளியே நிறைய பேர் கத்துறாங்க, வெளியே ஆக்டிவா இருக்கிறாங்க, வெளியே சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாம் ஜீரோவா தான் போகுது. இங்க பாடி சாதிக்கணும், இங்க துதிச்சு சாதிக்கணும், இங்க ஜெபிச்சு சாதிக்கணும், இங்க முழங்கால நின்னுன்னா வெளியே போனா கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் உங்களை கொண்டு. அதனால 34ஆம் வருஷம் இங்க பாடணும்னு நினைங்க. 34ஆம் வருஷம் நான் முன்னாடி நின்று ஜெபிக்கணும்னு நினைங்க. 34ஆவது வருஷம் இந்த வருஷம் ஆண்டவரே ஜெபத்துல நான் உறுதியா இருக்கணும், இந்த வருஷம் என் மூலமா அதிசயம் நடக்கணும். பாஸ்டர் எப்படி சொன்னாரு எனக்கு தெரியாது, நான் கால்வாயாவது இல்லை, என் வீட்டு ஓடையாவது பிரிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா.
ஏதாவது என் வீட்டில் நான் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், ஹல்லேலூயா. 4 நாளாய் புதைச்சா என்ன, 40 நாளாய் புதைச்சா என்ன, நீ விசுவாசித்தால் இப்ப அற்புதத்தை பாப்பன் மரியாள் கிட்ட சொன்னார். இப்போ சொன்னார், இப்போ 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 ஹல்லேலூயா. இப்போன்றாரு. அவங்களுக்கு இப்போ அதிசயம் நக்கன்னு புலவே படல. எப்பவுமே துக்கமும் டென்ஷனும் கோபமும் அதிகமாயிட்டா அற்புதம் மைண்டுக்கு வராது. ஹல்லேலூயா. அவர் என்னோட இருந்தா, அவர் எங்களோட இருந்தா அற்புதம் நடக்கும். எந்த நேரத்திலையும் நடக்கும். பாசிட்டிவா விசுவாசிச்சீங்கன்னா அங்க எத்தனை நாள் அழுவி போய் அவங்க சொல்றாங்க நாருமே. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க நாருமேன்னு. நாத்தத்தையே மாத்துறவரு. ஹல்லேலூயா. நாற்றமாக இருந்த என்னை வாசனையாய் மாற்றினீரே, வாசனையாய் மாற்றினீரே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். நல்லவரே, எங்களை வாழ வச்ச அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வச்ச அன்பு தெய்வம் நீரே. சொல்லுங்க, மகிழ்ச்சியோட துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். நல்லவரே சுராஜா, எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா. ஏசு ராஜா, சாரோனின் ரோஜா. ஏசு ராஜா, சாரோனின் ரோஜா. ஏசு ராஜா, அற்புதத்தின் அதிசயத்தின் கையை தட்டிடுங்க. அற்புதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாற்றமாய் இருக்கிறத வாசனையாய். எங்க 8 வயசுல என்ன தூக்கி வெளியே போட்டாங்க. என் வாழ்க்கையை நாரிடும், உருப்பட மாட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்துனாங்க. நீ ஊர் பேர் தெரியாம போவேன்னு என்ன தங்க வச்ச வீடு சொன்னாங்க. நீ கேரா பிளாட்ஃபார்மா போவேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பாருங்களேன், நான் எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறேன். போன திருச்சபையிலே பெரிய பிளாட்ஃபார்ம்றியம்மா. ஹல்லேலூயா. என்னயா இவ்வளோ பெரிய தலைமை சபையிலேயே புல்பிட்டு கீழே தான் இருக்கும். ஆனா ஹல்லேலூயா, நீங்கள் என்னிலும் மேலானவைகளை செய்வீர்கள் என்னாரே, அது இங்கதானோ. என்னை வீட்டை விட்டு துரத்துனவங்க சொன்னாங்க, நீ கேரா பிளாட்ஃபார்ம் போவே, உன்னை யாரும் ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்பா என்ன கேரா பிளாட்ஃபார்ம் இல்ல, அவருடைய பிளாட்ஃபார்ம்ல நிக்க வச்சுட்டார். தட்டு தட்டு தட்டு, சாத்தான் தலை மேல தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலன் கொண்டு தினமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு தினமனதாய் இருப்போமே, இந்த வெள்ள கோயில் சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது உன்னுடைய காலமல்லோ. எக்காலும் மூதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்கால துணியோடு எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அந்த இடியும் வரை சபையே. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து. எரிகோ, எரிகோ தடையின் ஆவி, சாத்தானின் ஆவி, பலவீனத்தின் ஆவி உடைவதாக. சத்துரு வெக்கப்பட்டு போவானாக, பார்வோன் வெக்கப்பட்டு போவானாக, எசபேல்கள் வெக்கப்பட்டு போவானாக. கர்த்தர் நமக்கு அதிசயம் காலம் வந்தது. கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்யும் காலம் வந்தது. கொளுத்திடுன்னு சொல்லிட்டாரு. கொளுத்திடு இவங்களை இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனல் உரைச்சாதான் விரியன் வெளியே வரும், அது வரைக்கும் விரியன் வராது. குளிர் காயிற நெருப்பு இல்ல, ஹல்லேலூயா, சுட்டரிக்கிற நெருப்பு.
பவுல் நிறைய பேர் விறகு போட்டாங்க, ஆனால் பவுல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விறகு போட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துதிச்சாதான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்தோத்திரம் பண்ணோம். அல்லேலூயா. முடிச்ச கையோன்னு கபகபகபன்னு மஞ்சள் பை தூக்கி எங்கள் சென்னை பட்டின மாதிரி கறி கடிக்க ஓடிடக்கூடாது. எங்கள் சென்னையில் எப்போ சர்வீஸ் முடிங்க 10 மாதம் இப்படி காத்துனே இருப்பாங்க. நேராக சிக்கன் கடிக்க பாசி வந்துடுறேன், 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ 1 கிலோ. அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருந்தினா தேவ சமூகத்தில் அதோடைய ரிசல்ட்டே வேற. அல்லேலூயா. நின்று போனோம். ஆனால் இங்கே நான் அதிசயம் பார்க்குறேன். நேற்று 10-11 மணி வரைக்கும் அம்மாமாருங்க என்னம்மா இருந்து குழந்தை முதற்கொண்டு சபையில் கலக்குறாங்கம்மா. நம்ம வெள்ளை கோயில் ட்ரினிட்டி சர்ச்சில் கைகளை தட்டி யாரும் போல அற்புதமான ஜனங்கள். ஐயோ, உங்களை போல பாஸ்டருக்கும் சபைக்கும் தேவனுக்கும் நிற்கிறவர்கள் இல்லவே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பூண்டு உரிக்கிறாங்க, வெங்காயம் உரிக்கிறாங்க. நாங்க காலையில வரைக்கும் இருப்போயா. 11 மணிக்கு ஐயா இந்த பாய போடுறார். 11 மணிக்கு போடுறார். அவரு கூட சேர்ந்து அவங்க மகனும் போடுறார். 11 மணிக்கு சென்னையில் பசங்கள்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கும். அல்லேலூயா. அந்த குட்டி பிள்ளைய பார்க்குறேன். தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்ற மாதிரி அப்பா போடுறாரு. பின்னாலே இவர் அப்படியே பாயை கரெக்ட் பண்ணி போறார். 11 மணிக்கு எழுப்புதல் கிட்ட வந்துருச்சு. உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்று கையை தட்டு. உன் பிள்ளைகள் எழும்ப போறாங்க. உன் பிள்ளைகள் முன் போல அபிஷேகம். உன் பிள்ளைகள் சபைக்குள்ள வரப்போகுது. உன் பிள்ளைகளை கர்த்தர் அக்கினியா மாத்த போறாரு. உன் பிள்ளைகள் கனி தருவாங்க. உன் பிள்ளைகள் தேசத்தின் மூப்பர்களோட ராஜாக்களோட வாசம் பண்ணுவார்கள். அதிசயங்களை காணுவாய். எது வரைக்குங்க? அல்லேலூயா. 40 வருஷம் ஜனங்களை நடத்தினார். அல்லேலூயா. மோசே ஸ்டேட்மெண்ட். இரவும் பகலும் வனாந்தரத்தில் போனாங்களாம். நைட்டில் அவர் போட்டார் பாருங்க ஒரு லைட்டு, மேக ஸ்தம்பம். அதில் கரண்ட் செலவே இல்லைங்க. அல்லேலூயா. நைட்டு மேக ஸ்தம்பம். எத்தனை லட்சம் பேருக்கு? அல்லேலூயா. எத்தனை பேர் செய்யா? 30 70 20 லட்சம் பேருக்கு லைட்டு முடியுமாமா? எத்தனை எல்இடி போல் இருக்கு? 20 லட்சம் பேர் எவ்வளோ லென்த்து போயிருப்பாங்க, எவ்வளோ பிரெத்து போயிருப்பாங்க. ஒரே மேகஸ்தமம், ஒரே எல்இடி, காட்ஸ் எல்இடி. ஹல்லேலூயா. 40 வருஷம் அவர்களுக்கு லைட்டை போட்டாரு. ஹல்லேலூயா. ஓவரா வெளிச்சம் வந்து அவங்கள சுட்டரிக்காம அப்படியே தீக்கின்னு வந்து ஒரு போர்வை மாதிரி அப்படி மேகஸ்தம்பத்தை போட்டு 40 இயர்ஸ் உங்களை நைட் அண்ட் டே நான் நடத்தி அதிசயமாக நடத்துறேனே. ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நான் இருந்தேனே. நம்மளும் 40 நோக்கி போயின்னு இருக்கிறோம். அப்படிதான் நடத்துறாரு. கை தட்டி. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். வார்த்தை, வல்லமை, அபிஷேகம், அக்கினி. தட்டிடு. 10 ஸ்தோத்திரம் சொல்லி தட்டு. 10 நன்றி சொல்லி தட்டுங்க. தேவனே. சங்கீதம் 128ல நீ காண்பாய் காண்பாய் காண்பாய்ன்னு வருது. நான் அதையும் இங்க டிக்ளேர் பண்றேன். நீங்க பாருங்களேன். சங்கீதம் 128 அதிசயங்களை காண்பாய். ஹல்லேலூயா. 28:5 வாசிங்க. 28:5. சங்கீதம் 128:5. என்னங்க? சங்கீதம் 128:5 சத்தமா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரு? சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நான் வாழ்க்கை பாப்பீங்க. நம்ம வாழ்ந்து நிற்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சோகமான வாழ்க்கை. எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். நல்ல அன்போடு தான் திருமணம் பண்ணுறாங்க. விருந்து மருந்து 3 நாள் மாதிரி ஒரு 5 வருஷம் ஓடுது. அதுக்கப்புறம் தோத்துறோம். அல்லேலூயா. அப்போ ஏற்பட்ட நீதிமானுடைய மனைவியை சீ அப்படின்னாங்க. தேவனை தூஷித்து. அல்லேலூயா. நம்மளாம் தான் நேரம் எப்போ கயிறு ஏற்றிருக்கோம், புல்லு முளைச்சிட்டு இருக்கோம். நம்மளை எதனா சொல்லிட்டா போதும், ஹர்ட்டிங் ஆகிடுமே. ஆனால் அவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நன்மையை கண்ட நம்ம இந்த சிச்சுவேஷன்லாம் ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. நான் போகும் வழியை என் கர்த்தர் அறிவார். நான் சோதிக்கப்பட்ட பின் புத்த பொன்னாக விளங்குவேன். தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பரலோகமே எழுந்து நின்றுச்சு. The heaven was standing. என்ன சர்டிபிகேட் கொடுக்க தெரியுமா? யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். துன்பத்தில், பிரச்சனையில், போராட்டத்தில் சொன்னது போல நின்னுட்டீங்கன்னா
நின்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட துக்கம் கிடையாது. இப்போ நான் கஞ்சி குடிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஒரு காலத்தில் கஞ்சி தான் என் உணவாக இருந்தது. கஞ்சி தான் உணவாக இருந்தது. எத்தனையோ நல்ல நாட்களில் கூட நான் கஞ்சி குடிச்சிருக்கிறேன். இந்த கஞ்சி மாறாதான்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கஞ்சை தவிர வேறு எதுவும் நல்லது இல்லைடான்றான். அதில் தான் அல்சர் வராது, அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வேறு போட்டுக்கொன்றான். என்ன ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. மருத்துவ குணம் கொண்டதுன்றாங்க. அன்னைக்கு கஞ்சி தானே ஆண்டவரே, இந்த கஞ்சை விட்டு எங்கள் வாழ்க்கை மாறாதான்னு. இன்னைக்கு கஞ்சி வேணுமான்ற. நேற்று சொல்கிறேன் பாஸ்டர் அம்மா கிட்ட, கொஞ்சம் தயிர் வேணுமா? அதெல்லாம் ஆண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்காது, கஞ்செல்லாம் கிடைக்காது, நீ வீட்டில் போய் குடிச்சுக்கோ. இங்கே ராஜ உணவு தான். கை தட்டு பார்க்கலாம். ஆசைப்படுறேங்க கஞ்சி குடிக்க. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நீ துன்பத்தின் நடுவில் நீ உறுதியா நின்ட்டினா அப்புறம் நீ வாங்க மாட்ட, கொடுப்ப. கையை தட்டி கொடுப்ப. தலை கொடுக்க மாட்ட, நீ தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவ. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொல்லுங்க. ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே ஏசுவே எல்லாம் ஏசுவே. உம்மாவினால் நான் பிறந்து விட்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினால் நான் பிறந்து விட்டேன், ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, எனக்கு சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சத்தமா. ஏசுவே ஏசுவே எனக்கெல்லாம் ஏசுவே ஏசுவே ஓ ஏசுவே எல்லாம் ஏசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று அப்பா உம்மை விட எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்க ஒருவரே தெய்வம். இயேசுவே. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அப்பாவை பார்த்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே. ஒரு அப்பா பாபா 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 லா இயேசுவே இயேசுவே. எங்க சபைக்கு, எங்க வாழ்க்கைக்கு, எங்க எதிர்காலத்துக்கு இயேசுவே. ஷபா பாபா பாபா இயேசு இயேசுவே இயேசுவே இயேசுவே. எங்க சபைக்கு இயேசுவே இயேசுவே. ஒரு அபாவா, ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம். உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம். இயேசுவே எல்லாம். கையை தட்டி அப்பாவுக்கு இயேசு சொல்லி கை தட்டுங்க. இயேசு இயேசு இயேசு. உயிர் தெழுந்த இயேசு, அற்புதத்தின் இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேமின் வாழ்வை இந்த 34 வருஷம் நம்ம பார்க்க போறோம். எருசலேம் தேவனுடைய வீடு. இங்க வருவங்களுக்கு வாழ்க்கை, இங்க வருவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நிறைய இடத்துல போய் நிற்கிறதுனால வாழ்க்கை. ஆண்டவருடைய சபைக்குள்ளே தேவ மனுஷனுக்கு முன்பாக, ஜபத்துக்கு முன்பாக வருக அந்த எருசலேமின் வாழ்வை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த வாழ்க்கை
பலவீனம் இல்லாத வாழ்க்கை. எந்த சூழ்நிலை நடத்துவார். கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா இதுவரைக்கும் எங்களை நடத்தினார். அதாங்க எருசலேம் வாழ்க்கை. கை தட்டுங்க. நீங்க பார்க்கிற இந்த வாழ்க்கை, இந்த ஆலயம், இந்த பொருட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். ஊழியர் குடும்பத்தை கை தட்டி, that's a life of எருசலேமின் வாழ்க்கை. வெளிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல போயிடும். வெளியே சம்பாதிக்கிறது 28ஆம் தேதியை கொஞ்சம் கடன் கொடுக்க அப்படின்னு போயிடும். எருசலேமின் வாழ்க்கையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாங்களும் குடும்பமும் ஆண்டவர் இப்போ பரவாயில்ல. கொரோனா நாட்கள்ல எத்தனையோ மாசம் சபை அடைக்கப்பட்டுச்சு. எங்கேயுமே காணிக்கல, எங்கேயுமே எதுவுமே இல்லை. நான் சொல்லுவேன், அந்த நாட்கள்ல தான் நான் ஆண்டவருக்கு ஒரு வேலையும் செய்யாம அவர் இறங்கி என் வாழ்க்கையில பெரிய வேலைகளை செஞ்சதை பார்த்தேன். நான் ஊழியம் செய்யும் போது கூட என் பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா கொரோனா நாட்கள்ல என் பேங்க் பேலன்ஸ் 1 லட்சத்தை தொட்டுச்சு. That is a wonder of the Lord. அதுதாங்க அதிசயம். நம்ம ஏதோ செய்யறதுனால அவர் ஆஸ்வதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்தாலே ஆசீர்வாதம். கை தட்டி. அவருக்குள்ள இருக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, அவரை தேடுறதுனால, ஆலயத்தை நேசிக்கிறதுனால, சத்தியத்தை அறியறதுனால கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பார். அப்போ எருசலேமின் வாழ்க்கை 6ஆம் வசனம் என்ன பாப்பீங்க பாருங்க. 128:6 பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் என்னத்தை காண்ப? உன் பிள்ளைகளுடைய பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். சமாதானத்தை நம்ம வீட்டில் நம்ம இந்த வருஷம் பார்க்கணும், சபையில பார்க்கணும். எதெல்லாம் நம்ம நிம்மதியை கெடுக்குதோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு இந்த வருஷம் ஊழியர் குடும்பம், சபை, வருகிற நம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி. பீஸ்ஃபுல் அதுதாங்க ரொம்ப முக்கியம். எதை வேணா வெளியே வாங்கிடலாம். ஒரு 100 கிராம் சமாதானம் கூட வாங்க முடியாது எந்த கடையில். கோடி கோடியாக வச்சுக்கிறவங்கிட்ட கூட ஒரு 100 கிராம் கொடுனா, நீ 50 கூட, நான் 10 கோடி தரணும். எவ்வளோ கேட்பா? நீங்கள் 100 கிராம் கேட்டினா அவன் 50 கிராம் கொடுங்க சாமி, நமக்கு ரொம்ப தேவை, கோடி கோடியாக பணம் இருக்குது, நிம்மதி இல்லை, நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிற, நம்மளுக்கு வயிறுங்குது, வைடூரியங்குது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு 50 கிராம் கொடுன்றான். அவ்வளோதான் பெரிய ஆட்கள் உட்காந்துருக்கிறான் தூக்கம் வராமல். ஆண்டவர் சொல்றாரு, நான் கடைசி அவனுக்கு கொடுக்குற சொத்து மேலே போகும்போது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, என்னுடைய சமாதானத்தை, நான் சிலுவையில் பெற்ற சமாதானத்தை, நிம்மதியை. கையில் ஒன்றுமே இருக்காது, நீ வாழ்வ, யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீ பெரிய லெவலுக்கு போவ. ஹல்லேலூயா. No one can recommend you, but you do the great things to the Lord. Hallelujah. எருசலேமின் சமாதானத்தை நீ என்ன பண்ணுவ? பாப்ப. Hallelujah. அப்புறம் இன்னொன்னு படிச்சிரோம், பிரசங்கி 11:1, பலனை காண்பாய். என்ன காண்பா? 33 வருஷம் நான் பலனை பார்க்கல ஆண்டவரே, என் வேலையில கூட ஒரு பலனையும் பார்க்கல. ஹல்லேலூயா. எந்த பலனுக்காக நாங்கள் செய்யல, எங்களுக்கு பலன் அங்கே தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யணும். விதைச்சுன்னு போனோம், விளைய வைக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. விளைய செய்கிறவர் அவர். விதைக்கிற வேண்டியது என்னுடைய வேலை, எங்களுடைய வேலை. பேச வேண்டியது எங்களுடைய வேலை, சீர்படுத்த வேண்டியது வேலை. ஆனால் குணமாக்குறது, அற்புதம் செய்கிறது, அடையாளம் செய்கிறது, he is a God's miracle. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானதை சபை பார்க்க போகுது. ஹல்லேலூயா. பிரசங்கி 11:1 11:1 இதிலும் இருக்கா? 11 இருக்கா? உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 33 வருஷம் கொஞ்ச நஞ்ச நாள்ல அநேக நாள் ஆகாரத்தை போட்டுனே வந்தார், விசுவாசத்தை போட்டுனே வந்தார், ஜபத்தை போட்டுனே வந்தார். அவர் வரும்போது இங்கே என்ன இருந்ததோ தெரியல, ஆனால் விசுவாசத்தை போட்டார், ஜபத்தை போட்டார், வார்த்தையை போட்டார். எந்த பெருமை எதுவுமே இல்லை. தண்ணீர் அநேக நாள் போட்டு அதன் பலனை காண்பாய். நான் நினைக்கிறேன் அவர் வந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சபை பார்க்காத ஒரு எழுப்புதல் பலன், ஒரு ஆத்துமா பலன், சீஷத்துவ பலன், ரிவைவல் பலன், குடும்பத்திலே தேவன் செய்ய நினைக்கிற பலன். இந்த வருஷம் அந்த பலன் கர்த்தர் கொடுக்க போறார். கையை தட்டிடுங்க. உங்க வாழ்க்கையிலும் பலனை கர்த்தர் உனக்கு வச்ச அந்த பலனை, அந்த வல்லமையை, அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை, அந்த பலன், அந்த gift இந்த வருஷம் விளங்கும். நீ பாப்ப. ஹல்லேலூயா.
நான் எங்கள் அடிக்கடி பாஸ்டர் சொல்வார், யாருமே இன்சூரன்ஸ் போடக்கூடாது. லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் சென்னையில் நீங்கள் மவுண்ட் ரோடில் வந்தீங்கன்னா 14 அடுக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு 14 அடுக்கு பெரிய பில்டிங். அப்புறம் தான் இன்றைக்கி நிறைய பில்டிங் வந்துருச்சு. இந்த 14 அடுக்கு எது கட்டிக்கிறான்னா நம்மக்கிட்டலாம் லைஃப் இன்சூரன்ஸை வந்து கேட்பான். அப்போ நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய கிறிஸ்தவங்க கூட போட்டிருக்காங்க. ஏதோ பண சேமிப்பு நினச்சேன். என்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டார், பிரதர் லைஃப் இன்சூரன்ஸ் போடுங்க, எவ்வளோ நாள் ஐயா கட்டணும், எவ்வளோ நாள் திருப்பி கொடுப்போங்க? திருப்பியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வாழ்நாளெல்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கணும்னாரு. வாழ்நாளெல்லாம் கட்டிக்கின்னு இருக்குமா? அதுக்கு பேர் தான் லைஃப் இன்சூரன்ஸ். சரி, எப்போ தான் கொடுப்பீங்க? நீ செத்தா தான் கொடுப்போம். நான் சாவறதுக்கு நான் பணம் கட்டுறேன், எப்படி இது பாருங்க. அதுக்கு அவன் 14 அடுக்கு. ஏங்க, நான் சாவறதுக்கு நான் ஏன் பணம் கட்டினேன்? நீ செத்தா தான் பொண்டாட்டிக்கு வரோம். அதுக்கு தான் உன் வாழ்க்கையை பணியை வச்சு நாங்கள் காசு சாவர வரைக்கும் நீ கொடுத்துக்கிறேன். 500 ரூபாய் கொடுக்குறியா செத்த பேருக்கு, நாங்கள் அதை 4 மடங்கா நீ கொடுக்குறியான்னு நான் எப்படி பார்ப்பேன்? நீ செத்து தான் பாரு. நல்லா இல்லை? அல்லேலூயா. கட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. நான் இருக்கும்போது பார்க்காத அற்புதம், பார்க்காத பணம் எதுக்கு? நான் எதுக்கு செய்யணும்? நான் எதுக்கு கட்டணும்? நான் என் வாழ்க்கையை பார்க்கணும், நான் என் அற்புதத்தை பார்க்கணும், நான் எழுப்புதலை பார்க்கணும், நான் என் பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அவங்க ஊழியம் செய்யறதை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, அவன் செத்த பேர் கொடுக்கறது லைஃப் இன்சூரன்ஸ். நீ இருக்கும் போதே உன் கண்ணு பார்க்க வைக்கிற அற்புதம். கட்டுவீங்கன்னு பார்த்தேன். நம்ம அப்பா எப்பவுமே அற்புதமானவர். ஹல்லேலூயா. உன் கண் பார்க்கிறவதை அற்புதத்தை நான் செய்வேன். உன் கண்ணு உன் பிள்ளைகளுடைய அற்புதத்தை பார்க்கும், உன் கண்ணு சபையின் அற்புதத்தை பார்க்கும், உன் கணவர் ரட்சிப்பை பார்க்கும், உன் தாயார் ரட்சிப்பை பார்க்கும். ஒரு வீடு கட்டணும், நீ கட்டி அதை பார்ப்ப. உன் மகளுடைய திருமணம் நடக்கும், கர்ப்பத்தின் கனி கிடைக்கும். சத்த பேருக்குல நீ உயிரா இருக்கும் போதே தட்டிடு. நீ உயிரா இருக்கும் போதே பார்க்கிற அந்த அதிசயமானவர் நம்ம இயேசு. கை தட்டி எப்பா, இந்த லைஃப் இன்சூரன்ஸ் தான்பா எங்க ஐயா மாருங்க கை தட்டுறாங்க. எல்லாம் 50க்கு மேல போயிடுச்சு போல. தோத்திரம். இவ்வளோ நாள் இங்க பரபரப்பரப்பரச்சு, நீ வயசானாலும் அந்த அற்புதத்தை பார்ப்பேன்னு இந்த பக்கம் போட்டான் பாருங்க. உங்களது டவுன் ஆயிடுச்சு, இங்க டாப் ஆயிடுச்சு. ஏன்னா ஐயா 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு, நான் சிலதெல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். வெளியே பயமுறுத்துறானுங்க ஐயானு, வெளியே பயமுறுத்துருவாங்க. இவர் உன்னை தோல் தட்டி சொல்றாரு, இதுக்குள்ள உன் எதிர்காலம் இருக்கு, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கு. இந்த கட்டடத்தை விட்டுடாத. இது தேவனுடைய கட்டடம், தேவனுடைய மகிமை. ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து உட்காரு, ஜெபத்துல வந்து உட்காரு, வெளியே உன்னை வாழ வைப்பாரு, எதிர்காலத்தை கொடுப்பாரு, மூச்சுள்ளவர் அதிசயம் செய்வார். இன்னைக்குதான் கர்த்தர் பேச முடியும். ஏன்னா புதிய ஆண்டு அற்புதங்களை பார்க்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. புதிய ஆண்டு அதிசயங்களை பார்க்கிற ஆண்டு, என் குடும்ப ரட்சிப்பை பார்க்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிற ஆண்டு, பலனை பார்க்கிற ஆண்டு, எருசலேமின் வாழ்வை நான் பார்க்கிற ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஃபெய்த் தான் இந்த வருஷமே கடைசியா. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்லுது, இதிலும் 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 சொல்லுங்க, இதுவரைக்கும் நீ பார்த்ததிலும். 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் யோவான், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்ப. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு சாம்பிள்ன்றார். இது வரைக்கும் நீ பார்த்த அற்புதம் கிடைச்சதெல்லாம் சாம்பிள், இனி தான் மெயின் பிக்சரே இருக்குது. அல்லேலூயா. வலது கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வலது கை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய காரியத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை நான் பார்க்கிறேன். இந்த நாளில் கூட கொஞ்சம் நேரமானாலும் கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் பெருசை இந்த ஆலயத்திலேருந்து பார்க்கணும், பெரிய ரட்சிப்பை பார்க்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? என் குடும்பம் முழுசா வருத பார்க்கணும், என் பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை பார்க்கணும். ஆண்டவரே, என் தேசம் ரட்சிக்கப்படுறத பார்க்கணும். எத்தனை ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் பார்த்தீங்களா? ஐயோ, என் கண்களால இந்த இடம் முழுவதும் ஜனங்கள் நிரம்புகிறத பார்க்கணும், மாசம் மாசம் ஜனங்கள் ஜெபிக்கிறத பார்க்கணும். அப்பா, இதுவரைக்கும் பார்த்தது பெருசு இல்ல, இந்த 34 வருஷம் சபை பார்க்க போற அற்புதம் பெருசு, நீ பார்க்க போற அடையாளங்கள் பெருசு. பெருச செய்வாரு. கையை தட்டி ஒரு ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா நல்ல தட்டிடு, நல்ல தட்டிடு, நல்ல தட்டிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து.
இன்னைக்கு முதல் முறையாக இந்த ஆலயத்தில் தேங்க்யூ ஜீசஸ் இந்த முதல் முறையாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கு.